உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மற்றுமொரு அண்மை செய்தி. கறிக்கோழி தீவன வழக்கு தொடர்பாக பதிலளிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கறிக்கோழிகளை பண்ணைகளில் இருந்து அனுப்புவதற்கு முன் தீவன நிறுத்தம் செய்வதை கட்டாயமாக அமல்படுத்துவதை கண்காணிக்க குழு அமைக்க கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜ் முகமது என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் கறிக்கோழி தீவன வழக்கு தொடர்பாக கால்நடைத்துறை இயக்குனர், உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றுமொரு அண்மை செய்தி. கறிக்கோழி தீவன வழக்கு தொடர்பாக பதிலளிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கறிக்கோழிகளை பண்ணைகளில் இருந்து அனுப்புவதற்கு முன் தீவன நிறுத்தம் செய்வதை கட்டாயமாக அமல்படுத்துவதை கண்காணிக்க குழு அமைக்க கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜ் முகமது என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் கறிக்கோழி தீவன வழக்கு தொடர்பாக கால்நடைத்துறை இயக்குனர், உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.